7ஆம் அதிகாரம் 32 35 வரை. ஆமென். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. ஆண்டவர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். ஆமென். ஒரு கொன்னை வாயிடுன்னா திக்கி திக்கி பேசுகிற ஒரு மனுஷன் மாத்திரமல்ல, அவனுடைய காதும் கேட்கல, செவிகளும் அவன் கேட்கல. அவனை யாரிடத்துல கொண்டு வந்தாங்க? இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அவருடைய கரத்தை அவன் மேல் வைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது அவர் அவன் மேல கரத்தை வைத்தது மாத்திரமல்ல, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். ஆமென். இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திறக்கப்படணுமோ, என்னென்ன காரியத்துல அற்புதங்களை கர்த்தர் செய்யணுமோ, அவர் உங்களுக்காக பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொல்லி எல்லா வாசல்களை அவர் திறக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவங்க கேட்டுக்கொண்டதெல்லாம் என்ன? உங்களுடைய கைகளை அவன் மேல என்ன பண்ணணும்? வைக்கணும். அப்படி கேட்ட உடனே அவர் தமது விரல்களை அவன் மேல வைத்து அவனுக்காக பெருமூச்சு விட்டு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அங்க ஒரு ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் அவனை அழைத்து கொண்டு வந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை கர்த்தர் என்ன பண்ணினாராம்? தனியே அழைத்து கொண்டு போனார். ஆமென். எல்லாரும் மத்தியிலையும் ஒரு அற்புதம் செய்யல. பல பேருக்கு எல்லாரும் மத்தியிலையும் அற்புதம் செய்தார். ஆனா இந்த மனுஷனை மட்டும் தனியே கூட்டிட்டு போயிட்டார். ஏன்னா தனியே கூட்டிட்டு போய் சில நேரத்துல சில ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகத்தை கொடுக்க வேண்டியது. சாமனே ஒரு முறை சொன்னாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல பண்ணை விலை என்கிற இடத்துல ஒரு 3 நாள் மீட்டிங் கன்வென்ஷன் பேசும் பொழுது ஒரு இதே மாதிரி ஒரு பையனை ஜெபிக்க கூட்டிட்டு வந்தா, அவன் அசுத்த ஆவி பிடித்தவன். அவன் எதிர்த்து எதிர்த்து நிற்கிறான். உடனே இந்த சம்பவம் அவருக்கு ஞாபகம் வந்த உடனே, அது ஒரு ஸ்கூல் பள்ளி மைதானத்தில் அந்த கூட்டம் நடந்துச்சு. அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு கிளாஸ் ரூமில் மேலே கொண்டு போய் அவனுக்காக ஜெபம் பண்ணா எதிர்த்து எதிர்த்து நிற்குது. உடனே எப்படி கவனிக்கணும்னு அவருக்கு தெரியும். அது இயேசு நாமத்தில் நீ போறியா போகலையா? போக மாட்டேன்னு எழுத்துன உடனே யார் ஒரு அரசு வீட்டில் பலார் ஓடி போகும். உடனே மறு பேச்சு சொல்லாம அந்த அசுத்தாவி என்ன ஆயிடுச்சு? ஓடி போச்சு. ஒருவேளை இந்த மனிதனுக்கும் அதனால தான் அவர் தனியாக கூட்டிட்டு போனாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏசப்பா தனியாக கூட்டிட்டு போய் இது சில ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், எப்படியாவது விடுதலை வேணும், அவ்வளவுதானே. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு மேலையும் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் அவர் அன்போடு பேசுகிறவர், சில நேரத்துல மனதுருக்கத்தோடு பேசுகிறவர், சில நேரத்துல அதிகாரத்தோடு அவர் பேசுகிறவர், சில நேரத்துல பெருமூச்சு விட்டு நமக்காக திறப்புல நிற்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இல்லையா? பாருங்க, இன்றைக்கும் இந்த மாதத்திலையும் எப்படியாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது சாபமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மை தொடும் பொழுது
அவருடைய மனதுருக்கமுள்ள கரம் நம் மேல இறங்கி வரும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் அவனை அழைத்து கொண்டு வந்து அவன் மேல கைகளை வைக்கும்படி கேட்டாங்க. ஆமென். இதுக்கு நமக்கு இந்த இந்த நாளிலிருந்து நம்ம கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல அமரட்டும் ஐயா. உம்முடைய கரங்களை எங்கள் தலை மேல நீங்க வைங்க. எங்கள் குடும்பத்திற்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். வியாதியின் மத்தியில உம்முடைய கரத்தை நீட்டுங்க. சத்துருக்கு முன்னாடி உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். எந்தெந்த இடத்துல அவருடைய கரம் நீட்டப்படுகிறதோ கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆகவேதான் ஒரு 100க்கு அதிபதி ஒரு ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு இயேசுவினிடத்துல வந்து மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தோமே என்றால், ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைம்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆமென். எந்தெந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ, எந்தெந்த பகுதியில விடுதலை உண்டாகணுமோ, ஜெபாலய தலைவனை போல ஆண்டவரே உம்மால அண்டி வேற வழியே இல்லப்பா. உம்முடைய கரம் தான் விடுதலையை கொடுக்கிற கரம். உம்முடைய கரம் தான் சுகத்தை கொடுக்கிற கரம். உம்முடைய கரம் நீட்டப்படும் பொழுது அற்புதம் நடக்கும். நீர் எங்க சபை மேல உம்முடைய கரத்தை வைங்க. ரட்சிக்கப்படாத கணவன் மேல உம்முடைய கரத்தை வைங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய கரத்தை நீங்க வைங்க ஆண்டவர். எங்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய கடன் பிரச்சனை மேல உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். மந்திரவாதி எதிர்த்து நிற்கிற மந்திரவாதி மேல உம்முடைய கரத்தை நீட்டுங்க என்று சொல்லும் பொழுது, அவர் கரம் நீட்டப்படும் பொழுது இறைகிற கடலும் காற்றும் கூட அமைதியா மாறி. ஆமென். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற தேவன் உங்களுக்கு விரோதமாய் இறைகிற காற்றையும் கடலையும் அவர் அமர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்துல எப்பத்தா திறக்கப்படுவாயாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் எந்தெந்த பகுதியிலே வாசல்கள் திறக்கப்படணுமோ அந்தந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாகவே வாசல்களை திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஒரு 6-7 காரியங்களை சுருக்கமாக எங்கள் மத்தியில வைக்கிறேன். எந்தெந்த பகுதி நான் சொல்லுகிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கர்த்தர் உங்கள் மேல அந்த கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்வார். ஆமென். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் கரம் நீட்டப்படணும், கர்த்தருடைய கரம் ஏன் என்னை தொடணும் என்று நாம் எதிர்பார்க்கிற முதல் காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆனது என்றான். ஆமென். ஏசாயா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை பார்க்கிறார். அங்கே சேராபீன்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்க துதிக்க அந்த ஆலயம் முழுவதும் புகையினால் பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கு. அந்த ஆலயத்தில் சிச்சுவேஷன், அதில் இருக்கிற பரிசுத்தம், அந்த ஆலயத்துல சேராபீன்கள் துதிக்கிற துதியெல்லாம் பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய உணர்வு உண்டாயிற்று. அவரால் துதிக்க முடியல. அந்த
அந்த பிரச்சனத்துக்குள்ள அவரால் நிற்க முடியல. அந்த பிரச்சனத்துக்குள்ள அவர் நிற்கும் பொழுது எதை உணர்கிறார்? ஆண்டவரே, உம்மை துதிக்க தகுதியில்லாத ஒரு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனா நான் நிற்கிறேனே ஆண்டவரே என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்தது. ஆமேன், அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன உணர்வு வந்தது? ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை, சேராபின்கள் எல்லாம் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கும் பொழுது, அந்த ஆலயம் முழுதும் பிரசன்னத்தால நிரம்பி இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி. என்ன குற்ற மனசாட்சி? மற்றவர்களை போல நான் பரிசுத்தமா இல்லை, என் உதடுகள் எல்லாம் அசுத்த உதடுகளால் நிரம்பி இருக்கிறது என்கிற ஒரு பாவ உணர்வு வந்த உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தலையில எடுத்து என்னிடத்துல பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டான். ஆமேன். இன்னைக்கும் ஆலயத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்மளால துதிக்க முடியல, நிறைய நேரத்துல ஆராதிக்க முடியல. ஏதோ ஒரு காரியம் தடுக்கிறது, ஏதோ ஒரு காரியம் ஆண்டுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கிறது, ஒரு குற்ற மனசாட்சி வாதிக்கிறது. துதிக்க முடியாதபடி நாவை கட்டி வைத்திருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. விடுதலையோடு துதிக்க முடியல, அந்த பிரச்சனத்தை உணர முடியல. காரணம் என்ன? ஏசாயா சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷனா இருக்கிறபடினால உம்முடைய பிரச்சனத்தை அனுபவிக்க முடியல ஆண்டவரே. சேராபின்கள் எல்லாம் உம்மை துதிக்கிறது, ஆலயம் பிரச்சனத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆனா நானோ துதிக்க முடியாதபடி ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷனா உம்முடைய பிரச்சனத்தை உணர அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறேன் என்று அவன் உணர்ந்த பொழுது அவனுடைய நாவை சேராபின்களின் ஒருவன் தொட்டான். ஆமேன், அல்லேலூயா. தொட்ட உடனே அங்க என்ன நடக்கிறது? உடனே அவன் சொல்லுகிறான், தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் என்ன ஆனது? நிவர்த்தியானது. ஆமேன். துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், அவருடைய பிரசனத்துல நீச்சல் ஆழம் வர முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளும் மாறணும்னா இன்றைக்கு ஒரு அக்கினி குரடு நம்மை தொடரும். ஆமேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற அந்த காரியத்துல என்னை தொடுங்க நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அதை தொட்டு உங்களை சுத்திகரித்து பாவத்தை எல்லாம் நிவர்த்தி ஆக்கி உங்களையும் ஆண்டுடைய பிரசன்னத்திற்குள்ள ஆழத்துக்குள்ள கொண்டு வர கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே நான் ஒரு பலவீனம், ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை போல அப்பா அந்த முள் என்னை குத்திட்டே இருக்கிறது ஆண்டவரே, அந்த முள்ளில் இருந்து என்னால வெளியே வர முடியல, அந்த முள்ளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த முள் மேல உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும், உங்களுடைய தொடுதல் என்னை தொடட்டும் ஆண்டவரே. சாத்தான் கட்டி வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த பிரச்சனையில, அந்த தடுமாட்டத்தில் இருந்து ஒரு விடுதலை வேணும்னா சேராபின்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு குரடால் நாவை தொட்டது போல ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற அந்த தடைகள் விலக வேண்டும் என்றால் ஒரு சுத்திகரிப்பு தேவை, ஒரு விடுதலை தேவை. இன்றைக்கு எப்பத்தா வானம் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்துல அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை துதிக்க வைக்கும்படி, ஆராதிக்க வைக்கும்படி ஏசாயாவுடைய அசுத்த உதடுகள் எல்லாம் நீக்கினது போல ஆண்டவருக்கு விரோதமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் கர்த்தர் தொட விரும்புகிறார். பெருமூச்சு விட்டு கர்த்தர் தொட விரும்புகிறார். ஆலயத்தில் வந்து பிரசனத்தை உணர முடியாமல், துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், நீச்சல் ஆழம் செல்ல முடியாமல் ஒரு குற்ற மனசாட்சி எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எதற்காக ஒரு தொடுதல்? வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு, பாவம் நிவர்த்தி ஆகணும், ஆண்டுடைய அன்புக்குள்ள இன்னும் ஆழத்துல வந்துடணும். சேராபின்கள் எல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை துதித்தது போல நானும் ஆண்டுடைய பிரசன்னத்துல விழுந்து கிடக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க
விரும்புகிறவர்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை ஆராதிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா தூக்கத்தின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், கர்த்தருக்காக எழும்ப முடியாமல் வெட்கத்தின் ஆவிகள், ஏதோ ஒரு பிரச்சனையை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை சபைக்கு தர விரும்புகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெரியோரும் சிறியோரும் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி, எல்லா நாவின் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும்படி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நீச்சல் ஆழ வர முடியாமல் தடுக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் வெட்கத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இன்னைக்கு தொட விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு குரடால் நாவை தொட்டது போல இன்னைக்கு சபையை கர்த்தர் தொட பிரியப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பாவம் நிவர்த்தியாகும்படி, குற்ற மனசாட்சிகள் விலகும்படி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி ஒரு பெரிய தொடுதலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா சொல்லுகிறார், அந்த குருடு என்னை தொட்டதினாலே, அந்த நெருப்பு தழல் என்னை தொட்டதினாலே என் பாவம் நிவர்த்தியானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தொடுதல், இன்றைக்கு ஒரு தேவனுடைய கரத்தினுடைய தொடுதல், ஒரு அக்கினியின் தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தலைகீழாய் மாற்றி போடுகிற ஒரு அனுபவத்துகளை கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். கர்த்தர் அந்த அக்கினியால தொடும் பொழுது உங்கள் குடும்பத்துல கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். குடும்பத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு தொடுதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு தொடுதல் ஏசாயாவை மாற்றிவிட்டது. ஆமென். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியத்துக்காக போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆமென். ஆண்டவர் உங்களை தொட விரும்புறீங்களா? ஆண்டவர் மேல நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிரசனத்துல நீந்தி ஆழத்துல வரணும் நீங்க விரும்புறீங்களா? ஏசாயாவை நாவை தொட்ட தேவன் இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை தரும்படி, இந்த லெந்து காலங்களில கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஆராதிக்கும்படி ஒரு சுத்திகரிப்புக்காக ஆண்டவர் தொட விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 9:14, 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை அவர் சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தினால ஆண்டவரை துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல் இருக்கிற எல்லா குற்ற மனசாட்சிகளையும் கர்த்தர் இன்னைக்கு சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிப்பார். எப்பத்தான் என்றவர் சொல்லும் பொழுது திறக்கப்படுவாயாக. எல்லா ஆண்டவரை துதிக்கும்படி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய நாவை கர்த்தர் திறப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் என்றாலும் சரி, தனி ஜபத்தில் என்றாலும் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு வெற்றியின் முதல் ரகசியம் சுத்திகரிப்பு. ஆமென். பின்னாடி வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெறுவதற்கு அடிப்படை என்னன்னா, யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் கடந்து வந்து என்ன செய்வேன், அற்புதத்தை செய். ஆமென். ஆசீர்வாதத்திற்கு, உயர்வுக்கு, அடுத்தடுத்து வருகிற காரியங்களுக்கு தேவையானது ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்திகரிப்பு. ஆமென். அப்படி சுத்திகரிக்கும் பொழுது கர்த்தர் வருகிற எல்லா காரியத்திலையும் அற்புதங்களை செய்வார். ஆமென். முதலாவது, அப்பா என்னை இன்னும் பரிசுத்தம் உள்ளவன், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வசனத்தின்படி இன்னும் நான் பரிசுத்தமாகும்படி என்னை சுத்திகரிங்கன்னு கேட்கும் பொழுது அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, எதற்காக அவருடைய தொடுதல் நமக்கு தேவை? இரண்டாவது, ஏன் நம்மை அவர் தொடணும் அப்படின்னு பார்த்தோமே என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை வாசித்தோமே என்றால், சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். ஆமென். இயேசுவோடு 3 சீஷர்கள் மறுரூப மலையில ஏறி செல்லும் பொழுது, அந்த மறுரூப மலையில இயேசு மறுரூபமானது மாத்திரமல்ல, ஒரு சத்தத்தை கேட்டார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த 3 சீஷர்களும் முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார். ஆமென். 2வது, நமக்கு ஒரு தொடுதல் தேவை. இயேசு ஏன் தொட விரும்புகிறார்? அன்றைக்கு சீஷர்களை, அந்த முகங்குப்புற விழுந்து பயந்து கிடந்த சீஷர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். 2வது, ஆண்டவர் ஏன் நம்மை தொடணும்? அவருடைய கரம் ஏன் நம்ம கூட இருக்கணும்? ஏன் அவருடைய தொடுதல் நமக்கு தேவை என்றால், தேவையில்லாத பயங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கும்படி. ஆமென். நாளைக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தோட திகிலோட இருக்கிற ஒவ்வொருடைய பயத்தையும் கர்த்தர் மாற்றும்படி. ஆமென். அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ என்று உங்களுடைய கலக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி அவருடைய கரம் தொடும் பொழுது, கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார், முடிவு பரியந்தும் என்னை நடத்துவார், அவர் ஒருபோதும் என்னை இடையில விட்டு செல்லுவதில்லை என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை தொட பிரியப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயம், கடன் பிரச்சனை குறித்த பயம், சத்துருவை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம், இருளை குறித்து பயம் அப்படின்னு பயப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் தொட்டு, நீ பயப்படாதே, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை என்ன பண்ணுவதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை, உலகத்தில் இருப்பதிலும் உன்னில் இருக்கிற நான் பெரியவராயிருக்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உனக்கு நான் துணை செய்கிறேன் என்று எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். தாவீதை போல தைரியமா சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னை வலது பார்த்து நான் வைத்திருக்கிறேன், ஒருபோது நான் தள்ளாடுவதில்லை, ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, எல்லா பயப்படுற காரியங்களை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் உங்களுக்காக உறுதுணையாய் நின்று, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயர், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், யார் உன்னை விட்டு போனாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகாத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன், ஆபத்து காலத்தில் வந்தா நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார், உலகத்தில் இருப்பது ஒன்னில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பேதுருவே, நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடுவதில்லை. எதை குறித்து கலங்குகிறாயோ, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அந்த கலக்கத்தை மாற்றும்படி, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா பயங்கள், இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற குழப்பங்கள், இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று திகிலோடு நீ அமர்ந்திருப்பாய் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு சொன்னது போல, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பயத்தை மாற்றுகிறவர், கர்த்தர் என் கலக்கத்தை மாற்றுகிறவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அவருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்படுகிறது. எதை குறித்து நீ பயப்படுகிறாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ கலங்குகிறாயோ, இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த எகிப்தியரை நீ பார்ப்பதில்லை. அல்லேலூயா.
நம்புறீங்களா? உங்களுடைய பயத்தை எல்லாம் மாற்றுவதற்கு அவர் உங்களை தொடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பயங்கள், என்னுடைய கலக்கங்கள், என்னுடைய திகில்கள், என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் மாறும்படி உம்முடைய கரம் என்னை தொடட்டும் என்று சொல்லும் பொழுது எல்லா பயத்தின் ஆவிகளை, ஆமென், கர்த்தர் எடுத்து போட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்துதான் நடக்கும். நீங்க பயப்படுற காரியம் நடப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் அவர் எப்பத்தான் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் திறக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சகரியா 1:12-13 ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து நிற்கும் பொழுது சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்து நிற்கும் பொழுது தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். சகரியா பயந்து நிற்கும் பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறான், சகரியாவே, நீ பயப்படாதப்பா. ஆமென். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது, ஏற்ற வேளையில கர்த்தர் பதிலை தருவார். ஆமென். என்றைக்கோ ஜெபித்த சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே அவர்களே மறந்து போனாலும் அந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ பயப்படாதப்பா, நீ ஜெபித்த வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஏற்ற காலத்துல ஒரு குழந்தை உனக்கு நான் தருவேன் என்று சொன்ன தேவன். நீங்க பயப்படுறீங்களா? என் ஜெபம் கேட்கப்பட்டதோ கேட்கப்படவில்லையோ, பதில் வரலையே என்று கலங்கி நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன் வேண்டுதல் என்ன பண்ணப்பட்டது? கேட்கப்பட்டது. அதே போலதான் லூக்கா 1:29-30 அன்றைக்கு மரியாள் கலங்கி தேவ தூதன் சொன்ன வார்த்தைக்காக அவள் கலங்கும் பொழுது தேவ தூதன் மரியாளை நோக்கி, மரியாளே, நீ பயப்படாத, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது அன்றைக்கு சவுலை நோக்கி சொல்லுகிறான், இந்த கோலியாத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். ஒரு ஆடு மேய்த்த ஆடுகளின் பின்னால் சுற்றி திரிந்த தாவீது பெரிய ராஜாவாகிய சவுல், அவனுடைய மகனாகிய யோனத்தான், எத்தனையோ யுத்த வீரர்கள் இராணுவத்தோடு நிற்கிற சவுலை பார்த்து, ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, கலங்காதிருப்பதாக. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டியது இல்லை. ஆமென். எந்த பிரச்சனை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எந்த பிரச்சனை பார்த்து நீங்க கலங்குகிறீங்களோ, அந்த கோலியாத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோலியாத் தோற்கடிக்கப்படுவான். ஆமென். ஒருவேளை பெரிய கோலியாத்தான் நல்ல கவசங்கள்லாம் போட்டு யுத்த ஆடை அணிந்திருந்தாலும் அவன் நிமித்தம் நீங்க கலங்க வேண்டியதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். முதலாவது ஒரு சுத்திகரிப்புக்கு ஒரு தொடுதல் தேவை. இரண்டாவது, எல்லா பயங்களையும் மாற்றி கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயம், எனக்குள்ள நீங்க இருக்கிறபடியினால், என் சிருஷ்டிகர் இருக்கிறபடியினால் நான் பயப்படுவதே இல்லை. ஆமென். மூன்றாவதாக எதற்காக ஒரு தொடுதல் தேவை? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:14 நாம் வாசிக்கலாம். லூக்கா 7:14 கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். நாயினூர் விதவை, நாயினூர் ஊரில், அந்த நாயினூர் ஊர்ல இருக்கிற அந்த மகளுடைய ஒரே வாலிப மகன் மரித்து போன பொழுது கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி, ஆமென், அல்லேலூயா, கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஆமென். மூன்றாவதாக இன்றைக்கு ஒரு தொடுதல் ஏன் தேவை? மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிப்பதற்கு, இழந்து போன சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தொடுதல் தேவை. ஆமென்.
அநேகர் நிறைய காரியம் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் மரித்து போச்சு என்று மரித்து போன காரியத்துல ஒரு நம்பிக்கையற்றவர்களாய் நீங்க இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி உங்களை தொட பிரியப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்ட உடனே அடுத்த பகுதி சொல்லுகிறது, அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆமென். இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன். நிறைய உங்களுடைய வாழ்க்கையில உனக்கெல்லாம் இது நடக்காது, உனக்கெல்லாம் இது நடப்பது கடினம் என்று நெகட்டிவாக வருகிற வார்த்தைகள், நெகட்டிவாக பேசுகிற நபர்கள், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பொறாமையோடு எதிர்த்து நிற்கிற மனிதர்கள், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிற மனிதர்கள், எப்படியாவது நீங்க அழிந்து போகணும், உங்களை புதைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற சத்துரு, ஹல்லேலூயா, பாடையிலே சுமந்து எப்படியாவது இனி இவன் உயிர்ப்பதில்லை, இவன் கதை முடிந்து விட்டது என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசு, இனி இவன் எழும்புவதில்லை என்று அநேக காரியங்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்கிற மைண்ட் வாய்ஸ், அநேகர் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், இனி இந்த குடும்பம் தலைப்பது இல்லை என்று சொல்லுகிற அநேகர் மத்தியில் இயேசு வந்து நின்று அந்த பாடையை தொட்டவுடனே அநேகர் நின்றது போல உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அது அப்படியே நிற்கும். இயேசுவின் நாமத்தில் பயம் நிற்கும். ஓ சத்துரு நிற்பான். எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் நிற்கும். கர்த்தர் அருகில் வந்து தொடும் பொழுது பாடையை சுமந்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் சுமந்து கொண்டிருக்கிற, உங்களை அழிக்கும்படி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் இன்றைக்கு அதை வேறறுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் பாடையை சுமந்தவர்கள் நின்றது போல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற பிரச்சனைகளை இயேசு தொடும் பொழுது அது நிற்பது மாத்திரமல்ல, வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அவன் உயிரோடு எழுப்பினது போல, இது என் வாழ்க்கையில மறிச்சிட்டு இனி இது நடக்காது, இனி இந்த கனவெல்லாம் மறைந்து போயிட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள், உன்னை அழிக்கும்படி நினைக்கிற பிரச்சனைகளை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட வரும் பொழுது அந்த பாடை என்கிற பிரச்சனையை கர்த்தர் தொடும் பொழுது அப்படியே நின்றது போல, உனக்கு விரோதமாய் எதிர்த்திருக்கிற காரியங்கள் காற்றையும் கடலையும் போல அது சர்வ வல்லவருக்கு முன்பதாக அது நிற்கும், அது நிற்கும். உனக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் நிற்கும். உன்னை அழிக்க நினைக்கிற வியாதி நிற்கும். உன்னை சங்கரிக்க நினைக்கிற சத்துரு இன்றைக்கு கர்த்தர் அருகில வரும் பொழுது அது நிற்பது மாத்திரமல்ல, அவர் தொடும் பொழுது மரித்த வாலிபன் உயிரோடு எழுந்தது போல கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பழைய அபிஷேகத்தை தர விரும்புகிறார். பழைய விசுவாசத்தை தர விரும்புகிறார். பழைய நம்பிக்கை தர விரும்புகிறார். நீ திரும்ப கட்டப்படுவாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் மீண்டும் உன்னை கட்ட உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்று உனக்காக ஒரு பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா சொன்ன பொழுது உடனே திறக்கப்பட்டது போல அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இன்றைக்கு உயிரற்ற அந்த காரியம், ஜீவனற்ற காரியத்தில் கர்த்தர் ஜீவனை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உண்டாவதா, இயேசுவின் நாமத்தில் மரித்த காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதா, உன் ஆதி விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுவதா, ஆதி ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதா, ஆதியில் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த அன்பு உயிர்ப்பிக்கப்படுவதாக, கர்த்தருக்காக வைராக்கியம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்கிற தாகம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அல்லேலூயா. சோர்ந்து போகிற நிறைய காரியங்களை சத்துரு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்துல அருகில கிட்ட வரும் பொழுது எதை குறித்து நீ சோர்ந்து போய் நிற்கிறாயோ அதை கர்த்தர் அந்த சோர்வையெல்லாம் மாற்ற, அதை மீண்டும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்களை அவர் அப்படியே நிறுத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த பாடையை தொட்ட பொழுது மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து
பேசத் தொடங்கினான். மூன்றாவதாக ஒரு தொடுதல் தேவை. இழந்து போன சுகம், இழந்து போன பலன், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன ஜெப வாழ்க்கை, அதையெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் உங்களை தொட பிரியப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னை தொடும் ஐயா என்று கேட்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, பலன் இல்லா நேரத்துல புது பலன் தாங்க என்று கேட்போமா? அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பலன் இல்லா நேரத்துல ஒரு புதிய பலனை கர்த்தர் தர பிரியப்படுகிறார். இந்த பாடலை பாடும் பொழுதே அவருடைய தொடுதல் உங்களை தொடும்படி, பலனில்லா நேரத்துல ஒரு புது பலன் தாங்க அப்பா, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா அப்படி பிரசன்னம் என்னை உயிர்ப்பிக்கட்டும். எந்தெந்த பகுதியில ஜீவன் இல்லாமல் காணப்படுகிறதோ, நம்பிக்கை இல்லாமல் காணப்படுகிறதோ, என்னை திடப்படுத்துங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. தாகத்தோடு பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். கேட்போமா? எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் வந்திருக்கிற அன்பு ஜனமே, கிண்டேரே மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தால். ஆமாண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. மனிதர்களே நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தரின் பலன் தாருமே, பலன் தாருமே. ஆண்டவரை பார்த்து, அப்பா உம்முடைய தொடுதல், உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள இப்பொழுதே உம் பலத்தால் என்னை நிரப்பிடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நிரப்பிடுமே.
அல்லேலூயா. கர்த்தர் பலன் தருகிறார். ஆமென். எதெல்லாம் நீங்க இழந்து போய் நிக்கிறீங்களோ அதெல்லாம் உயிர்ப்பிக்க கர்த்தர் பலனை தருவார். ஆமென். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் இன்றைக்கு மரித்து போயிருக்கிற பாடையை தொடுகிறார். ஆமென். இந்த பாடையை தொடுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எல்லாம் எங்க வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று. கர்த்தர் இன்றைக்கு இல்லை, அதை மீண்டும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவதாக என்ன தொடுதல்? மரித்தவனை உயிரோடு எழுப்பி கொடுக்க ஒரு தொடுதல். ஆமென். அதே போலதான் அன்றைக்கு ஜெபாலய தன்னுடைய மகளாகிய எவருவின் மகளை கர்த்தர் தொட்டு தலித்தாகுமி என்று சொன்ன பொழுது அவளை உயிரோடு எழுப்பின தேவன். அவருடைய வாழ்க்கையிலும் எது மரித்து போயிருக்கிறதோ அதில் ஜீவன் உண்டாக தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான்காவதாக ஒரு தொடுதல் தேவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அதனுடைய 2-3 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனம். வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். மூன்றாவதாக ஒரு தொடுதல் தேவை. ஆமென். எதற்காக ஒரு தொடுதல் தேவை? அந்த குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மால். ஆமென். ஒரு காரியத்தை அவன் தெளிவா சொல்றான், உமக்கு சித்தமானால். ஆமென். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு அருமையான பதிலை தருகிறார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாக. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாய் இருக்கணும். வியாதியோடு இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நம்ம சுகத்தோடு இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்தார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதுதான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. நான் சுகத்தோடு இருப்பது தான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. நான் ஆரோக்கியத்தோடு வாழ்வது தான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை எனக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நீர்தான் எனக்கு பரிகாரி. எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் உனக்கு வரம் பண்ணேன் என்று சொன்னீங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீங்கப்பா. நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே. வியாதியை என்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீங்க. இது சங்கீதம் 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நான் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லருடைய நிலையில இருக்கிறேன், உங்களுடைய செட்டைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே. ஆகவே பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் என்னை ஆரோக்கியமாக்குகிற சுகமாக்குகிற கரத்தை நீட்டுகிற அற்புதங்களை செய்கிற என்னுடைய தழும்புகளால் குணமானீர் என்று சொல்லுகிற அதே தேவன் என்னை தொட்டு சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவருடைய சித்தம் என்ன?
எனக்கு சித்தம் உண்டு, சுஸ்தமாக என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளை இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் அந்த குஷ்டரோகியை பார்த்து நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாக்க உம்மால் கூடும். வாய்களை திறந்து சொல்லுவோமா, என்னை சுகமாக்க சுஸ்தமாக்க குணப்படுத்த உம்மால் கூடும் ஆண்டவரே. கீழையாத்தில் ஒரு பிசின் தைலம் உண்டு, எனக்கு ஒரு ரண வைத்தியன் உண்டு, எனக்கு ஒரு நல்ல பரிகாரி உண்டு. 12 வருடமாய் அந்த பெருமாடுள்ள ஸ்திரீ அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு சுகம் வந்தது போல இன்றைக்கு ஆண்டவரே என்னை தொடுவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால அப்பா என்னை மூடுவீராக. அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லா வியாதிகளை மாற்றுகிறார், எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவை நாமத்தில் வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொன்ன தேவன் எந்தெந்த பகுதியில் பலவீனம் காணப்படுகிறதோ, எந்தெந்த பகுதியில் விடுதலை வேண்டுமோ, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறபடி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வாதை உன் கூடரத்தை அணுகுவது இல்லை, பொல்லாப்பு உனக்கு நேரிடுவது இல்லை. ஓ திரும்ப வாழ வயதாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார், உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார். பரம்பரை வியாதி உன்னை தொடர்வதில்லை, சாபங்கள் தொடர்வதில்லை, பலவீனங்கள் தொடர்வது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. உன் வேதனை நீங்கி எப்படி சுகமாயிரு என்று சொன்ன தேவன் கர்த்தருடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார், வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு சுகம் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் நாமத்திலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். மூட்டு வலிகள் மறைவதாக, வயிற்று வலிகள் மறைவதாக, தலைவலிகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக, எல்லா வீசிங் பிரச்சனைகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்திலே கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் ஓ பார்வை தெளிவடைவதாக, இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான பொல்லாத வியாதிகள் இப்பொழுதே மறைவதாக. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உம்முடைய சித்தம் அதுதான் ஆண்டவரே, என்னை சொஸ்தமாக்க உம்மால் கூடும். வாயில திறந்து கேட்பீங்களா, என்னை சொஸ்தமாக்க உம்மால் கூடும். இப்பொழுது இறைகிற பிரச்சனைகள், இறைகிற போராட்டங்கள், உன்னை பயமுறுத்துகிற வியாதிகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அவர் தொடுகிறார். அவரை பார்த்து கேளுங்க, உம்முடைய கரம் என் வயிற்று பகுதியை தொடுவதாக, உம்முடைய கரம் என் தலையை தொடுவதாக, உம்முடைய கரம் என் மூட்டு பகுதியை தொடுவதாக. பொல்லாத சுகர், பொல்லாத கொலஸ்ட்ரால் இயேசுவின் நாமத்தில் அது கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக, பிபி கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வயிற்று வலிகள் மறைவதாக, எல்லா வீசிங் பிரச்சனைகள் இப்பொழுது கர்த்தர் அந்த நுகத்தை உடைக்கிறார். வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத சத்துரு இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக, விலகுவதாக. ஆமென். ஆண்டவரே என்னை தொடும், ஆண்டவரே என் தொண்டையை தொடும், என் கண்களை தொடும், என் செவியை தொடும், என் கால்களை தொடும். ஆண்டவரே என் கணையத்தை தொடுவீராக, இயேசுவின் நாமத்திலே குடல் பகுதியை தொடுவீராக. எல்லா வலி வேதனைகள், இன்று கண்ட எகிப்தினை இனி காணாதபடி கர்த்தர் அதையெல்லாம் மாற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு மார்க்கு 6:56 சொல்லுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். என்ன வேண்டிக் கொண்டார்கள்? உடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆமென். ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்க என்று வேண்டிக் கொண்ட பொழுது அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். இன்னைக்கு கேட்போமா? கரங்களை உயர்த்தி, வியாதியோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியே,
பலவீனத்தோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, அப்பா இன்றைக்கு உங்களுடைய பிரசனத்துல உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அன்றைக்கு ஒரு கானானிய ஸ்திரீ கேட்டது போல உங்களுடைய மேஜையில விழும் சிறு துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்பா இன்றைக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய சித்தம் நான் சுகமாக வேண்டும் என்பதுதான். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீங்களே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடட்டும், அந்த மேஜையில் விழுகிற அந்த சிறு துணிக்கைகளை நான் தொடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார். தொட்ட ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு உம்முடைய பிரசன்னம் என்னை தொடுவதாக கேட்பீங்களா? உம்முடைய பிரசன்னம், ஆவியானுடைய அசைவாடுதல் அப்பா என்னை தொடட்டும். வஸ்திர தொங்கலினால் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறீங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்னை தொடுவதாக. அடிக்கடி உன்னை பலவீனப்படுத்துகிற வியாதி, அடிக்கடி உன்னை பயமுறுத்துகிற வியாதி, இன்றைக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அப்பா அவருடைய பிரசனத்தை நான் எப்படியாவது தொட்டுறட்டும், உம்முடைய சமூகத்தை தொட்டுறட்டும், உம்முடைய விடுதலை நான் பெற்றுகிறேன். நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நல்ல வாய்களை திறந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடட்டும், உம்முடைய கரம் என்னை தொடட்டும். அந்த குஷ்டரோகியை தொட்டது போல இப்பொழுது கர்த்தர் உன்னை தொட பிரியப்படுகிறார். எந்த பகுதியில் வியாதிகள் காணப்படுகிறதோ, எந்த பகுதியில் பலவீனம் காணப்படுகிறதோ, இயேசுவின் கரம் உன்னை தொடட்டும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் உன்னை தொடட்டும். ஓ பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது உடனே உதிரத்தின் ஊரல் நின்று போனது போல இப்பொழுது கர்த்தர் உன்னை தொடும் பொழுது, நீ அவரை பற்றி பிடிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நான் சார்ந்து கொள்ளுகிறேன். உம்மண்டை நான் ஓடி வந்துறேன். ஆண்டவரே தேவரீர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன், நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறேன். வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஆமென். உங்களை கர்த்தர் தொட்டு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, ஏற்கனவே நேற்று நான் பேசிட்டேன், திடப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார், தொடுகிறார். ஆமென். திடனற்று போயிருக்கிற, நம்பிக்கையற்று போயிருக்கிற தானியேலை கர்த்தர் தொட்டு திடப்படுத்தினார். நீங்க வீட்டுல போய் தானியேல் 10:18-17, 8:18, 10:10 ஆகிய வசனங்களை நீங்க வாசிக்கிறீர்கள் என்றால் தானியேலை கர்த்தர் எப்படி திடப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:4 மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் திடப்படுத்துகிற தேவன். ஆமென். 25:4 சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். ஆமென். கொடூரமானவர்களின் சீரல். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் நமக்கு விரோதமா சீறிட்டே இருப்பாங்க. எப்படி நல்ல பாம்பு சீறுகிறதோ படம் எடுக்கிறது போல கொடூரமான காரியம் நமக்கு விரோதமாய் பயமுறுத்துகிற மாதிரி சீறிக்கொண்டு வரும் பொழுது அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமே. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க மறந்துடாதீங்க. கொடூரமானவர்களின் சீரல், பயமுறுத்துகிற சீரல், பயங்கரமான காரியங்கள் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீங்கப்பா. அப்படி நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை துடைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை இரத்த கோட்டைகளை வைப்பார். ஆமென். ஆறாவதாக நமக்கு ஒரு தொடுதல் தேவை. எதற்காக நமக்கு அந்த தொடுதல் தேவை? எரேமியா 1:9 சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன்,
நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை ஒரு ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதற்கு எரேமியா சொன்ன வார்த்தை பாருங்களேன். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். என்னால பேச முடியாதப்பா, நான் தகுதி இல்லப்பா, ஒரு சிறு பிள்ளையை போல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, தாயின் கருவிலேயே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், தாயின் கருவிலேயே உன்னை தீர்க்கதரிசியா நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது எரேமியா சொன்ன பதில் என்ன? நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். அதே போலதான் இன்றைக்கு இந்த சபைக்குள்ள கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் மூலமாக இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி, அநேக திரள் கூட்ட ஜனங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து பரலோக ராஜ்யம் கட்டப்படும்படி எரேமியாவை தாயின் கருவிலை அறிந்து தெரிந்து கொண்டது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாயின் கருவிலையே தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறார். 7ஆம் வசனத்துல கர்த்தர் தருகிற பதில் என்ன? ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ரொம்ப முக்கியமான வசனம் 9ஆம் வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்கள் நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும், மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்கணும், இந்த மேடவாக்கத்திற்கு வெளிச்சமாய் இருக்கணும், இந்த மேடவாக்கம் பகுதியில் நீங்க உப்பாய் இருக்கும்படி இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட்டு அனுப்ப போகிறார். ஆமென். கர்த்தருக்காக நீங்க 5 தாலந்தை கொடுத்தது போல, 2 தாலந்தை கொடுத்தது போல, 1 தாலந்தை கொடுத்தது போல கர்த்தர் உங்கள் வாயில அவரே வார்த்தைகளை வைத்து உங்களை கர்த்தருக்காக செயல்பட வைக்க ஒரு தொடுதல் தேவை. கடைசியாக கர்த்தர் எதற்காக தொடணும்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். ஆதியாகமம் 32 25ஆம் வசனம். யாக்கோபை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். சுளுக்கிட்டு போக விடேன். 29ஆம் வசனம். கடைசியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி யாக்கோபின் தொடை சந்தை தொட்டு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல இந்த காலை வேளையில ஒரு பெருமூச்சு விட்டு எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொன்ன தேவன் யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அங்கே அவனை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி அவர் இன்றைக்கு தொட விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் மார்க்கு 10:13-16 வரைக்கும் சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து என்ன பண்ணினாராம்? ஆசீர்வதித்தார். வனாந்தரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவருடைய கரங்களை கொடுத்த பொழுது அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்த பொழுது 5000 புருஷர்கள் சாப்பிடும்படி அது பெருகினது போல கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின அதே தேவன் உங்களை இந்த மாதத்தில் அவர் ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 7 விதமான தொடுதல் நமக்கு தேவை. ஆமென். முதலாவது, நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆண்டவரிடத்துல எந்தெந்த விதத்துல தொடணுமோ அதை நீங்க கேட்கும் பொழுது அவர்களை தொட்டு சுகப்படுத்துவார். முதலாவது சுத்திகரிப்புக்காக ஒரு தொடுதல். நீங்க பயத்தோடு வந்திருப்பீங்க, அந்த பயம் நீங்கும்படி
அவர் உங்களை தொட்டு பயத்தை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை மரித்து போய் இருக்கிற காரியத்துல உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். வியாதியோடு இருப்பீர்கள் என்றால் உங்களை குணமாக்குவதற்கு அவர் தொட விரும்புகிறார். திடனற்று போய் நம்பிக்கையற்று போய் இருப்பீர்கள் என்றால் கொடூரமான ஒரு சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வரும் பொழுது உங்களை திடப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆமேன். எரேமியாவின் நாவை தொட்டது போல கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்கும்படி, கர்த்தருக்காக செயல்படும்படி கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். கடைசியாக யாக்கோபின் தொடைத்தந்தை தொட்டு அவனை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் இன்றைக்கு தொட விரும்புகிறார். அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அன்றைக்கு அந்த கொன்னை வாய் உடையவனை, காது கேளாத செவிடனை இயேசுவினிடத்துல கொண்டு வந்த பொழுது அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவன் ஜனத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்கள் அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்ட பொழுது, எப்பத்தான் என்று சொன்ன பொழுது உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து அவன் செவையாய் நேர்மையாய் சரியாய் பேசி, அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தொடுபோது எல்லா கட்டுகள் எல்லா பலவீனங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, என்னை சுத்திகரிப்பதற்கு ஒரு தொடுதல் தேவை. இயேசுவின் ரத்தத்தாலே என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க. ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற காரியம்லாம் நீங்கும்படி இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும்னு கேட்பீங்களா? அவர் உங்களை சுத்திகரித்து ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உடைய பயத்தை எல்லாம் மாற்றும்படி இன்றைக்கு அவர் தொட பிரியப்படுகிறார். மாத்திரமல்ல, மரித்து போயிருக்கிறவனை உயிரோடு எழுப்பின தேவன் அந்த பாடையை தொட்ட பொழுது சுமந்தவர்கள் நின்றது போல உங்களுக்கு விரோதமாய் வருகிற சிந்தனையில கலையை விதைக்கிற அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற பிரியப்படுகிறார். உடைய எண்ணத்துல கலையை கொண்டு வந்து போட்டு அவன் இதெல்லாம் நடக்காதுன்னு சத்துரு பல நேரத்துல பல டிப்ரெஷனை கொண்டு வருகிறான். அதெல்லாம் கர்த்தர் மாற்ற பிரியப்படுகிறார். இயேசுவின் நாமத்துல சிந்தையில கலையை கொண்டு வந்து தோற்று போக வைக்கிற பொல்லாத பிசாசுகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்கிறது மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தை கேட்டு அப்படியே பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு என்னை தொடுமாண்டவரு, என்னை தொடுமாண்டவரு, உங்களுடைய கரம் என்னை தொடட்டும். கர்த்தர் இன்றைக்கு உனக்காக பெருமூச்சு விடுகிறார், உங்களுக்காக பெருமூச்சு விடுகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அவருடைய தொடுதலை பெற்றுக்கொண்டு செல்லும்படி அவர் பெருமூச்சோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகில் அவர் கடந்து வரும் பொழுது என்னை தொடும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல அப்பா, உம்முடைய வலதுகரம் என்னை தொடுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? என்னை தொடுமையா, என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. என்னை குணமாக்கும்படி தொடுவீராக, பயத்தை மாற்றும்படி தொடுவீராக, மரித்து போன காரியத்தை மாற்றும்படி தொடுவீராக, என்னை திடப்படுத்தும்படி தொடுவீராக, உமக்காக நான் பேசும்படி என் நாவை தொடுவீராக, என்னை ஆசீர்வதிக்கும்படி தொடுவீராக. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்களுக்காக எப்பத்தா என்று சொல்லுகிறார். கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக அவர் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். கண்களை மூடி ஆண்டுடைய விரல்களை நோக்கி பார்த்து, அவருடைய தழும்புள்ள கரங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னை தொட்டு சுகமாக்கும் என்று கேட்பீர்களா? கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். ஒரு அபிஷேகத்தை தருகிறார். நிறைவான வல்லமையை கர்த்தர் தருகிறார். ஒரு அக்கினியை போடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே.
சொல்லுங்க. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி தொடருமே. சொல்லுமா, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி தொடருமே. கட்டி பிடித்தேர் உந்தன் பாதம் கத்தா எந்த கதறல் கேடும். கட்டி பிடித்தேர் உந்தன் பாதம் கத்தா எந்த கதறல் கேடும். தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. சொல்லுங்க சத்தமாய், தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. இப்பொழுதே மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்றும் இருக்கிறார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்றும் இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடத்த செய்வார். கடனை எல்லாம் கடல் மேல் என்னை நடத்த செய்வார். கடனை எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே. இப்பொழுதே மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. கூப்பிடுங்க. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது இல்லை என்பது இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை. மாறுமே, ஓ மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பதும் எனக்கு இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. நல்ல கரவை தட்டு. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. இப்பொழுதே மாறுமே, எல்லாம் மாறுமே. இயேசுவின் நாமத்தில் மாறுமே, 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 எல்லாம் மாறுமே. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது தொழியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது தொழியும் இல்லை.
மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, 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 எல்லாம் மாறுமே. இல்லையே, இல்லையே, இல்லையே தொல்லையில் இயேசுவின் நாமத்தில இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. பாடுபடுதே, எல்லாம் மாறுமே, கடன் மாறுமே, மாறுமே, வேதனை மாறுமே, வேதனை மாறுமே, வியாதி மாறுமே, வியாதி மாறுமே, துக்கம் மாறுமே, துக்கம் மாறுமே, பயம் மாறுமே, பயம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, மாறுமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்திருக்கிறார். இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லை. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்களாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உங்களை சுத்திகரிக்கும்படி தொட்டு இருக்கிறார், பயத்தை மாற்றும்படி தொட்டு இருக்கிறார், உயிர்ப்பிக்கும்படி தொட்டு இருக்கிறார், வியாதியை மாற்றும்படி தொட்டு இருக்கிறார், திடப்படுத்தும்படி தொட்டு இருக்கிறார், ஆசீர்வதிக்கும்படி அவர் தொட்டு இருக்கிறார், ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தொட்டு இருக்கிறார். பரலோக பிதாவே, இன்றைக்கு என்னுடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீ தொட்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல